ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹச்சிஎஃபோட கான்செப்ட் 2 கான்செப்ட் 3 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஹச்சிஎஃப் ஆஃப் 2 கியூபு 3 ஸ்கொயர்டு 4 5 ஸ்கொயர்டு 15. ஓகேவா? இதில் ஹச்சிஎஃப் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? காமனாக வந்து இதில் வந்து எதுவுமே வந்து ஃபேக்டர் இல்லாதனால இதோட ஹச்சிஎஃப் வந்து வேல்யூ வந்து 1. ஓகேவா? ரெண்டாவது கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா காமனாக இல்லாததை வந்து ஃபஸ்ட்டு நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 2 பவர் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 பவர் வந்து எதுலேயுமே ஒரு இதில் இல்லை, அதனால் வந்து காமன் எதுவுமே இல்லை. ஓகேவா? அடுத்தது 3 பவரில் பார்த்தோம் அப்படின்னா, 3 பவரில் காமனாக இருக்கிறதுல சின்னது எது அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு 3. ஓகேவா? அடுத்தது 5ல் காமனாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு 5. ஓகேவா? அடுத்தது 7ல் வந்து காமனாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு 7. ஓகேங்களா? 11 வந்து கிடையாது. இப்போது இதோட ஹச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 15 7 105. ஃபேக்டர்ஸ், அதாவது பவரில் எது கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தோம்னா 2 கியூபில் வச்சு, அதாவது 2 பவரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கிறது 2 ஸ்கொயர்டு. அடுத்தது 3 பவரில் பார்த்தோம் அப்படின்னா 3 பவரில் 3வது ஆப்ஷனில் வந்து இல்லை, அப்போ வந்து 3க்கு கிடையாது. அடுத்தது 5 பவரில் பார்த்தோம் அப்படின்னா 5 பவரில் ஒரே ஒரு 5 வந்து பொதுவாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7 பவரில் பார்த்தோம்னா 7 ஸ்கொயர்டு இருக்குது. ஓகேவா? அப்போது 4 × 5 20 20 × 49 980. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்த சம் பார்ப்போங்க. இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது, அடுத்ததில் 8 இருக்குது, அடுத்தது 16 இருக்குது. அப்போ 3லேயும் காமனாக இருக்கிறது 4. ஓகேவா? அடுத்தது 27 இருக்குது, 9 இருக்குது, 81 இருக்குது. அப்போ இதுக்கு 3க்கும் காமன் பார்த்தோம்னா 9. அடுத்தது 5க்கு வந்து காமன் வந்து ஒரே ஒரு 5 மட்டும் இருக்குது. இங்கே 25 இருக்குது, இங்கே 3125 இருக்குது. அப்போ ஒரே ஒரு 5 காமன். மீதி பார்த்திங்கன்னா 7 11 இதெல்லாம் காமனாக வந்து இல்லை, அப்போ 2 அடிச்சிடும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 36 × 5 180. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹச்சிஎஃப் ஆஃப் ஃப்ராக்ஷன். ஓகேவா? ஃப்ராக்ஷன் கொஷினுக்கு வந்து எப்படி வந்து நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள. ஒரு ஃப்ராக்ஷனோட ஹச்சிஎஃப் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட நியூமரேட்டரில் வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஹச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா நியூமரேட்டர் வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டர் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஹச்சிஎஃப்ங்கிறது 3க்கும் பொதுவாக வகுக்கக்கூடியது. ஓகேவா? ஆனால் எல்சிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா 3ஆலையும் வகுப்படக்கூடியது. ஓகேவா? அதை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 4 8க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 3 9 21க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 2 4 8க்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஹச்சிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இருக்கிறது 2. ஓகேவா? இதே வந்து 3 9 21 இது 3ஆலையும் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் என்ன அப்படின்னா அது வந்து 63. ஓகேவா? இப்போ 2/63 ஆன்சர். ஓகேங்களா? நீங்கள் ஆன்சரை வச்சே வந்து அந்த எல்சிஎம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 5 10க்கு ஹச்சிஎஃப். ஓகேவா? இப்போ 6 5 10க்கு ஹச்சிஎஃப் வந்து நமக்கு எதுவுமே வந்து பொதுவான ஒரு நம்பர் கிடையாது, அதனால் பொதுவான நம்பர் வந்து 1. ஓகேவா? இப்போது 7 14 21 இதுக்கு ஹச்சிஎஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 3ஆலே வகுப்படக்கூடிய ஒரு நம்பர்.
3ஆலையும் வகுப்பட வரக்கூடிய நம்பர் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, 42 கொடுத்துருக்காங்க. அதை வச்சே நீங்கள் வந்து 42ன்றதை சொல்லிடலாம். இப்போ இது வந்து 21ஆலையும் டிவைட் ஆகும், 14ஆலையும் டிவைட் ஆகும், 7ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ 1/42. ஓகேவா? அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா HCF வந்து 2, 8, 16, 10. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். இதுக்கு பொதுவாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா 2. ஓகேவா? இதே வந்து 3, 9, 27, 81. இது எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடியது தான் எல்சிஎம். எல்லாத்தாலும் டிவைட் ஆகக்கூடியது 81. ஆன்சரை வச்சு நம்ம போட்டுடலாம். ஆன்சர் வந்து 2/81. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 81, 729, 6561. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் சின்ன நம்பரே பார்த்தீங்கன்னா 81 தான். மோஸ்ட்லி வந்து அதுதான் HCF-ஆக இருக்கும். இப்போ இந்த கொஷனுக்கு வந்து 81 தான் HCF. ஓகேவா? இதே மாதிரி 576, 144, 288. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் வேணும். இப்போ எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடியது. இப்போ இந்த 576 வந்து 144ஆலையும் டிவைட் ஆகும், 288ஆலையும் டிவைட் ஆகும். எல்லாத்தாலையும் டிவைட் ஆகக்கூடியது 526. அப்போ ஆன்சர் வந்து 81/576. ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து அடுத்து லாஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 1.08, 0.36, 0.90. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டெசிமலாகவும் வச்சு போடலாம், இது ஃப்ராக்ஷனாக வச்சு போடலாம். ஓகேவா? இப்போ டெசிமலாக வச்சு போடுற மாதிரி போடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் வச்சு போடுவோம். ஓகேங்களா? அப்போது 108/100, 36/100, 90/100. ஓகேவா? 0.9 வந்து 0.90 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் 90/100 போடுறேன். இந்த 3க்கும் HCF கண்டுபிடிக்கிறோம். HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 18. ஓகேவா? இந்த 100க்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 100. அப்போ 18/100 அப்படின்னா 0.18. ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.